உளுந்தூர்பேட்டையில விசிகா மாநாடு நடக்க இருக்கிறது. அப்ப அந்த விசிகா மாநாட்டை ஒட்டி அந்த பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து மாணவர்களுடைய நலன். அது மட்டும் இல்லாம போக்குவரத்து நெரிசலை நாங்க கருத்துல கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளா இருந்தாலும் சரி, காலேஜ் எல்லாத்துக்கும் நாங்க வந்து விடுமுறை விட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி ஆட்சியர் பத்மஜா அவர்கள் அறிவித்திருக்கிறார். பேசாம அந்த அம்மா வந்து நான் தான் விசிகாவின் மாவட்ட செயலாளர்னு தங்களை அறிவிச்சாச்சுன்னா ரொம்ப ஈஸியா போயிருமே. அதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அதை போய் ஒரு கட்சிக்குள்ள மாநாட்டுக்காக லீவ் விடுறேன், காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவர்கள் நலன் கருதி. அப்ப ரெண்டு விஷயமா இருக்கணும். ஒன்று, விசிகாரன் ரவுடித்தனத்தில் ஏதாவது பண்ணிவிடுவான், அந்த அடிச்சு போடுவாங்கக்கூடிய பயத்தினால நீங்கள் வந்து இந்த மாதிரி லீவ் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் விளங்காமல் போயிருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கணும். ஆமாம். இல்லை லீவ் விட்டாச்சுன்னா அந்த பசங்கள்லாம் அந்த மாநாட்டுக்கு போய் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தமிழ்நாடு அரசுங்கக்கூடியதை மாற்றிக்கிட்டு திருமாவளவன் அரசுனாவது போட்டு தொலையணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று ஒத்துக்கிட்டாகணும். சரி, நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்காக வேண்டி சுற்று வட்டாரத்தில் மக்கள் கூட்ட நெரிசல் ஏற்படும், மக்களுக்கு போக வர. சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அப்போ நீங்கள் அந்த மாதிரியான இடம் அப்படி ஒரு பிரச்சனை வரும்னா அந்த மாநாட்டுக்கே நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. கரெக்டு. நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன, இந்த ஒரு இடத்துல நாங்கள் அனுமதி கொடுக்கணும்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் தானே அனுமதி கொடுப்பிய. ஆமாம். இப்போ ஹிந்து அமைப்புகள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தியாச்சுன்னா இந்த ரோட்டில் இவ்வளவு ஆட்கள் தான் வரணும், இந்த ரோட்டோடி போகப்படாது, அந்த இடத்தில் தான் வைக்கணும், 1000 சொல்றே இல்லை. அப்ப இது இந்த கட்சி மாநாட்டுக்கு ஏன் இது பொருந்தாது? தேசிய கொடி ஊர்வலத்துக்கு அனுமதி, தேசிய கொடி ஊர்வலமே அனுமதிக்க மாட்டேங்க. என்ன அங்கே மைனாரிட்டி சமுதாயம் இருக்கிறது, ஏன்னா அவங்கெல்லாம் வேற நாட்டுக்காரர்கள். அப்படி வேற நாட்டுக்காரனா இருந்தா அவனுக்கு எதுக்கிட்ட இந்தியாவில் வேலை? தேசிய கொடி ஊர்வலம் போப்படாதான், ஏன்னா அவனுக்கு ஆகாதான். அப்ப ஆகாதுன்னா அவன் இந்திய பிரஜையாக இருக்கிறதுக்கு யோக்கியதை இல்லை இந்த அர்த்தம். அப்ப அவனுக்குள்ள என்ன பண்ண, அவனோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. எந்த நாடு அவனுக்கு தேவையோ, எந்த நாடு அவனுக்கு பிடிச்ச நாடோ அதுக்குங்கிறது கப்பல் ஏற்றி அனுப்பிடுங்க. இந்த பயலுக்கு இங்கே எதுக்கு வேலை, அவனுக்கு தேசிய கொடி ஆகாதுன்னா. அப்படியெல்லாம் நீங்கள் லாண்ட் ஆர்டர்லாம் பார்க்கக்கூடியவங்க ஏன் இப்போ உங்களால் இந்த ஒரு இதுக்கு பள்ளிக்கூடத்தை ஏன் லீவ் பண்ணுறீங்க? இந்த மாநாட்டை மாற்றுங்க இடத்த. அப்போ இப்போ அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படாதா? அப்போ இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இருக்கும்போது உதயநிதி கூட்டத்துக்கு பள்ளிக்கூட வண்டிகளில் குழந்தைகள்லாம் கூட்டு போயிட்டு இருந்தாங்க. ரைட்டா? அப்போ அதை எல்லாரும் அது நம்மளும் தான் அதை கண்டித்தோம், கடுமையாக கண்டித்தோம். வேற ஆட்கள் கண்டிச்சதையும் கூட அதிகமாக கண்டித்தது நம்ம சொல்லி டிவியில தான். இப்போ அதே வேற தானே இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு தலைவனும் கட்சியும் இன்னைக்கு மாறி இருக்கு. அதே நேரத்தில் அடிப்படை அயோக்கியத்தனம் என்பது மாறவில்லை. அப்போ ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவர்களுக்கு ஒன்று இவங்க வந்து ஒரு அரசு அதிகாரிகளாக நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையற்றவர்கள் ஒன்று, இல்லை ஏதாவது ஒரு கட்சிக்காவது விசுவாசமா இருப்பாங்கன்னா அப்படியும் கிடையாது. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் ஜால்ரா போடக்கூடிய ஒரு கூட்டம். அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க யாரு? ஒரு மாவட்ட ஆட்சியர். யூ ஷுட் பி நியூட்ரல். என்னன்னு சொல்ல, நீங்க நியூட்ரலா இருக்கிறதுனால தான் இவ்வளவு பவர்ஸை வந்து உங்களுக்கு வந்து இந்த நாடு வந்து கொடுத்துருக்கு நிர்வாகம் பண்ணுவதற்காக. அப்ப இந்த அளவு உங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜஸ் இருந்தும், இந்த அளவு உங்களுக்கு பவர் இருந்தும், நீங்க வந்து ஒரு கட்சிக்காரனுக்காகவோ இல்லை ஒரு ஆளுங்கட்சிக்கோ ஏதாவது ஒரு கட்சிக்கு நீங்க அடிபணிந்து போகிறீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட நேர்மை இல்லை, உங்கள்கிட்ட ஏதோ குறைபாடு இருக்குன்னு தானே அர்த்தம். நிச்சயமாக. நான் ஒரு அப்ரைட் ஆஃபீஸராக இருந்தால் நான் அதை பற்றி கவலைப்படணும். சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நான் வேலை செய்வேன். அது ஒரு அப்ரைட் ஆஃபீஸர் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் லீவெல்லாம் விடுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஆஃபீஸருக்குள்ள கிரெடிபிலிட்டிங்கக்கூடியது வந்து இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதனால ஆட்சி தான் மாறி இருக்கே தவிர காட்சிகள் மாறவில்லை. அதனால நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான். நான் அன்னைக்கு சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு திராவிடம் போய் திருச்சபை வந்துருச்சு, அடுத்தது ஃப்ரையிங் பேன்ல இருந்து we have jumped into the fire. கரெக்ட். இது இன்னைக்கு நடந்திருக்கு. இத்தனைக்கும் புது கட்சி, இதுக்கு வேற பலர் சொல்றாங்க இவருக்கு 1 வருஷம் நம்ம நேரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு என்ஜிஓ தலைவர் வேற சொல்லிட்டு இருக்காரு. 1 வருஷம் நம்ம இவங்களுக்கு வந்து கால அவகாசம் கொடுக்க வேண்டும்
ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணக்கூட, அவன் வந்து இம்புட்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணினது இவன் ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ண தொடங்கிட்டானே. ஆமா, உண்மைதான். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். அதனால இது கண்டிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான அதிகாரிகள் இவங்களெல்லாம் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இவங்களுக்குள்ள அடுத்த ப்ரமோஷன் போஸ்டிங் வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் செய்தார்கள் அப்படிங்கக்கூடியதை பொதுத்தளத்தில் ரைஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு பிராண்ட் தம். இந்த மாதிரி ஒரு 10 பேரை பிராண்ட் பண்ணியாச்சுன்னா 11வது அதிகாரி தப்பு பண்ண மாட்டார். பப்ளிக் ஸ்க்ரூட்டனி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் வரும். இதை சமுதாயம் செய்ய வேண்டும். ஏன்னா இதெல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் இந்த நம்ம நாட்டில் இல்லை. we have to brand them, you have to shame them. இதுதான் இந்த மாதிரியான அதிகாரிகளுக்கு தப்பு செய்யாமல் இருப்பதற்கு இது ஒரு டெட்டரன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.